4 verse 6. யாக்கோபு 4:6. God is opposed to the proud, but he gives grace to the humble. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 James 4 verse 6. யாக்கோபு 4:6. And Peter also repeats it. 1 Peter 5 verse 5. பேதுரும் அதை திருப்பி சொல்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Sometimes these verses are repeated. சில சமயங்களில் இப்படிப்பட்ட வசனங்கள் மீண்டுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. So that if you carelessly read it in one place, the Holy Spirit will catch you the next place. ஒரு இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை நீங்கள் கவலையினமாய் வாசித்து விட்டு அப்படியே வந்தால் அடுத்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிடித்து விடுவார். What is that? அது என்ன? God is the enemy of the proud. பெருமையுள்ளவர்களுக்கு தேவனே சத்துருவாய் இருக்கிறார். Please listen, all those who are awake. நல்லா முழிச்சிருக்கவங்க மட்டும் கவனிங்க. All those who are awake, please listen to me. தூங்காம முழிச்சிருக்கவங்க மட்டும் நல்லா கவனிங்க. God is the enemy of the proud. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். Whole Bible you never read that God is the enemy of murderers. முழு வேதாகமத்தை படித்தாலும் தேவன் கொலை செய்யறவர்களுக்கு விரோதி என்று நான் பார்க்க மாட்டோம். God is the enemy of adulterers. அல்லது விபசாரக்காரர்களுக்கு தேவன் எதிரி என்று நான் வாசிக்கிறதில்லை. God is the enemy of liars. அல்லது பொய் சொல்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறதில்லை. He hates those things. இவைகளை தேவன் வெறுக்கிறார். But you never read that God is fighting against murderers and fighting against adulterers. No verse like that in the Bible. ஆனால் வேதத்தில் எங்கேயுமே நாம் இப்படி பார்க்கிறதில்லை. தேவன் கொலைகாரர்களோடும் விபசாரர்களோடும் போராடுகிறார் என்று. But with all his force he is fighting opposing proud people. ஆனால் தன்னுடைய எல்லா வலிமையோடும் கூட பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து போராடுகிறார். It doesn't matter whether that proud person is a believer or unbeliever. அந்த பெருமையுள்ள மனிதன் அவன் விசுவாசியோ அவிசுவாசியோ அது பொருட்டல்ல. It doesn't matter if that man is servant of God, elder brother, makes no difference. அவன் ஒரு ஊழியனாக இருந்தால் என்ன, ஒரு மூப்பனாக இருந்தால் என்ன, அது ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதில்லை. It's a law. இது ஒரு பிரமாணம். You know there are certain laws in the world. இந்த உலகத்திலே ஒரு சில பிரமாணங்கள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது. Like the law of gravity. புவியீர்ப்பு விசை என்றதான ஒரு விதி. You go to the roof of the building and jump down, law of gravity will pull you down. கூரைக்கு மேலே என்று நீங்கள் குதித்து பாருங்கள், புவியீர்ப்பு விசை உங்களை கீழே தான் நோக்கி இழுக்கும். The law of gravity will not first check up whether you are an elder brother or not before deciding whether to work to pull you down or not. புவியீர்ப்பு விசையானது சரி இப்ப குதிக்க போகிற மூப்பரா அல்லது சாதாரணமானவரா அல்ல நல்ல ஊழியரா எல்லாம் அது சோதித்து பார்ப்பதில்லை. Are you a believer, unbeliever, makes no difference. நீ விசுவாசியோ அவிசுவாசியோ அது வித்தியாசமே இல்லை, கீழே தான் விழுவீர்கள். It's like this electricity, that's a law. There are laws in electricity. இந்த மின்சாரத்திற்கு ஒரு பிரமாணம் உண்டு, ஒரு விதி உண்டு. You go and put your hand inside the plug point. அந்த plug pointல ரெண்டு கையை உள்ள விடுங்க. Plug point is not bothered whether you are elder brother or believer or holy man or anything. Nothing, makes no difference. plug pointக்கு கையை விடுற ஒரு மூப்பரா அல்லது மூத்த சகோதரரா விசுவாசி எல்லாம் அது பொருட் அதுக்கு தெரியாது. The law is the same. எல்லாருக்கும் சரி பிரமாணம் ஒன்றுதான். God is the enemy of the proud. பெருமையுள்ளவருக்கு தேவனே விரோதி. If I put my hand into the plug point, I also get a shock. நானும் போய் plug pointல கை வச்சா எனக்கும் ஒரு ஷாக் அடிக்கும். If I jump from the roof, I fall down. நான் மாடியில இருந்து குதிச்சா கீழ விழுவேன். If I become proud, நான் பெருமையுள்ளவனாய் மாறினால் God will be my enemy. தேவன் எனக்கு விரோதியா இருப்பார். It doesn't matter if I've served God for 50 years. 50 வருஷம் தேவனுக்கு ஊழியம் செய்திருந்தால் என்ன? The moment I begin to think I'm somebody, நான் யாரோ ஒருவன் என்று என்ன ஆரம்பித்த பொழுது, down on someone else, நான் இன்னொருவரை அற்பமாய் பார்க்கும் பொழுது, God will push me back with all his might. தேவன் தம்முடைய முழு சக்தியோடு கூட என்னை பின்னே தள்ளி விடுவார். The same God who was pushing me forward now suddenly turns around and pushes me back. அதே தேவன் என்னை முன்னோக்கி தள்ளினாரே அதே தேவன் திடீரென்று இப்பொழுது என்னை பின்னோக்கி தள்ளுகிறார். So I say to you, my dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து சொல்கிறேன், there is one sin you must be careful about. Be careful about pride. நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு பாவம் இருக்குமேயானால் அதான் பெருமை என்கிற பாவம். That is why God has made the way of salvation like this. ஆகவே தான் தேவன் ரட்சிப்பின் வழியை இப்படி செய்திருக்கிறார். So that nobody can stand in heaven and boast, see how I got here by living a holy life. யாருமே பரலோகத்திலே போய் பார்த்தீங்களா நான் எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்து விட்டேன் என்று ஒருத்தரும் பெருமை பாராட்ட கூடாது என்று தான் அப்படி செய்தார். அது கூடாத காரியம். That will be like the man without the wedding garment. அது கல்யாண வஸ்திரம் தரித்திராமல் அந்த விருந்துக்கு வந்து உட்கார்ந்த மனிதனை போல ஒருவன் இருப்பான். Be kicked out straight away. அவன் உடனடியாக உதைத்து தள்ளப்படுவான். We have to say, Lord, there is absolutely no difference between me and the biggest sinner on the earth. ஆண்டவரே, எனக்கும் இந்த பூமியில் இருக்க மிகப்பெரிய பாவிக்கும் வித்தியாசமே இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். I confess I am a sinner. நான் பாவி என்று அறிக்கை செய்கிறேன். And I believe Jesus died for my sins. இயேசுவுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று நான் நம்புகிறேன். Accept his righteousness. அவருடைய நீதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். He rose from the dead. அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். Make me righteous. என்னை நீதிமானாய் மாற்றும்படியாக. I accept that, Father. நான் பிதாவே இதை ஏற்றுக்கொள்கிறேன். And I am saved on the same ground as the biggest sinner on earth. இந்த பூமியில இருக்கிற மிகப்பெரிய பாவி
எந்த நிலையிலிருந்து அவன் ரட்சிக்கப்பட்டானோ அதே நிலையிலிருந்து நான் ரட்சிக்கப்படுவேன். So now when we preach a message like this, ஆகவே இது போன்ற ஒரு செய்தியை நான் பிரசங்கிக்கும் பொழுது you know what some people will say? ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் தெரியுமா? We read in Romans 6. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். First of all, it says Romans 6 verse 1, what shall we say then? Shall we continue in sin that grace may increase? ஆகையால் என்ன சொல்லுவோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? So does it mean if that's the case, it doesn't matter how I live? அப்படியா, பெரிய பாவி நானும் ஒரே நிலையில இருந்தா ரட்சிக்கப்படணும், அப்புறம் நான் எப்படி வாழ்ந்தா என்ன? Then you read in Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 8. Why not say, as we are slanderously reported, and as some affirm, we say, let us do evil that good may come? 3ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் வசனம், நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? 3:8, yeah. நாங்கள் அப்படி போதிக்கிறோம் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. Their condemnation is just. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியா இருக்கும். It says here, some slanderously report that we are teaching some wrong thing. நாங்கள் தவறாய் போதிக்கிறோம் என்று சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. So this is not a new thing in the 20th century that people report we are teaching false teaching. Even Paul was facing it in the first century. ஆகவே ஏதோ இது புது காரியம் அல்ல. நாம் இந்த நாட்களிலே தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறோம் என்று ஜனங்கள் தூஷிக்கிறார்களே. பவுலுடைய நாட்களிலேயும் அப்படிதான் சொன்னார்கள். But he says we are not bothered, let them say that. அவர்கள் அதை சொல்லட்டும், நாங்கள் அதை குறித்து கரிசனைப்படுவதில்லை என்று சொல்கிறார். Some people were saying when Paul was preaching the same type of message I am preaching now. இப்பொழுது நான் பிரசங்கிக்கிற இதே செய்தியை இதே போல செய்தியை பவுல் அன்று பிரசங்கித்த பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள். They said this man Paul is going around encouraging people to sin. பவுல் பார்த்தா எங்க பார்த்தாலும் ஜனங்களை பாவம் செய்யும்போது உற்சாகப்படுத்தி கொண்டே போறாரு. It doesn't matter if you sin because you're all the same before God. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் சமம்னு சொல்றதுனால எவ்வளவு வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிறாரு பவுல். So a lot of people are sinning. ஆகவே நிறைய பேர் பாவம் செய்றாங்க இப்ப. He says that's not what we are teaching. அதை நாங்கள் போதிக்கவில்லை. We're not encouraging people to sin. ஜனங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோம். We're saying that we should never sin. நாம் ஒரு காலம் பாவம் செய்ய கூடாது என்று தான் போதிக்கிறோம். Your sin crucified Jesus Christ. ஏனென்றால் உங்களுடைய பாவம் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது. There's a song we sing in our Bangalore church. பெங்களூர் சபையிலே இந்த ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். That among the crowd that cried out, crucify him and mock him, I hear my voice also there. சிலுவையை அறையும் என்று இயேசுவை நிந்தித்து சொன்ன அந்த ஜன கூட்டத்தின் சத்தத்திலே என்னுடைய சத்தத்தையும் நான் கேட்டேன் என்ற ஒரு பாடல் உண்டு. I hear my voice among the mockers. அங்கே அவரை கேலி செய்கிறவர்கள் மத்தியிலே இருக்கிற சத்தம் என்னுடைய சத்தத்தையும் அவர் மத்தியிலே நான் கேட்டேன் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. Have you heard your voice among the mockers? அப்படி இயேசுவை கேலி செய்கிறவர்கள் மத்தியிலே உங்களுடைய சத்தத்தையும் கேட்டீர்களா? The people who shouted crucify him சிலுவையை அறையும் என்று சத்தம் போட்டு சொன்னார்களே அந்த மக்களுடைய சத்தம். Who shouted that? அங்கே யார் அதை சத்தம் போட்டது? You say the Jews shouted it. யூதர்கள் தான் சத்தம் போட்டாங்கன்னு சொல்கிறீர்களா? Yeah, but you also shouted it. ஆம், நீங்களும் சத்தம் போட்டீர்கள். It's a very lovely song. I hear my voice among the mockers. கேலி செய்கிறவர்களுக்கு மத்தியிலே என்னுடைய சத்தத்தையும் நான் கேட்டேன். I have heard it. நான் கேட்டேன். You know where you hear it? எங்கே கேட்பீர்கள் என்று தெரியுமா? Every time you sin. ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது. Every time you take even a small sin lightly. ஒவ்வொரு முறையும் நீ சிறு பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளும் பொழுது. That's my wife. I can talk a little rudely to her. என் மனைவி தானே, கொஞ்சம் கரடுமுரடா பேசினா என்ன, அது ஒன்றும் தப்பு இல்லை. Really? உண்மையாலுமா? You can talk any way you like because it's your wife, is it? உங்க மனைவியா இருக்கிற அப்படின்னா எப்படி வேணாலும் நீ பேசலாமா? Can you sin just because it's your wife? உங்க மனைவியா இருக்கிற அப்படின்னா நீ பாவம் செய்யலாமா? Some people think because it's my wife I can do anything to her. என்னுடைய மனைவி தானே என்று சொல்லி சிலர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்கிறார். If you slap your wife, is it a sin? மனைவியை அடித்தால் பாவமா? If you slap other people, I know it's a sin. மற்றவர்களை அடித்தால் அது பாவம் என்று தெரியும். What about if you slap your wife? மனைவி அடித்தால் அது பாவமா? You please fast and pray and tell me the answer after some time. உபவாசம் பண்ணி நன்றாக ஜெபித்து இந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். It doesn't matter who it is you sin against. யாருக்கு விரோதமாய் நீங்கள் பாவம் செய்தாலும் அது பொருட்டல்ல. It's serious. பாவம் என்பது சீரியஸான காரியம். If I speak rudely to my wife, என் மனைவிக்கு விரோதமாய் நான் காரசாரமாய் பேசினாலே பாவம் தான். அதை நான் சீரியஸா எடுக்காவிட்டால், I don't go and apologize to her. நான் அவளிடத்திலே இப்ப மன்னிப்பு கேட்காவிட்டால். Did you hear that? கேட்டீர்களா? I don't go and apologize to her for speaking rudely to her. மண்ணிடத்திலே மிகவும் கரடுமுரடாய் பேசின கடினமாய் பேசினபடினாலே அவளிடத்திலே போய் நான் மன்னிப்பு கேட்காவிட்டால், speak rudely to a brother, I'll go and do apologize. ஒரு சகோதரன்ட்ட ரொம்ப காரசாரமா பேசிட்டு அவட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். Speak rudely to my wife, I don't apologize. நான் மனைவியிடத்துல காரசாரமா பேசிட்டா மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஏன்? That's my wife. அது என் மனைவி தானே. It's not serious. அவ்வளவு சீரியஸ் அல்ல. There
அங்கே you must hear your voice among the mockers. Crucify him, crucify him. அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிற உன்னுடைய சத்தத்தை நீ அங்கே கேட்கிறாய். What is that? அது என்ன? You are taking sin lightly. பாவத்தை மிகவும் எளிதாய் எடுத்துக்கொள்ளுகிறாய். And that is the sin for which Jesus died. இந்த பாவத்திற்காக தான் இயேசு மரித்தார். You know why Jesus had to hang on the cross? இயேசு ஏன் சிலுவையில் தொங்க வேண்டியிருந்தது தெரியுமா? Because you spoke rudely to your wife, he had to hang on the cross. நீ மனைவியிடத்திலே காரசாரமாய் பேசினபடினாலே அவர் சிலுவையில் தொங்க வேண்டியிருந்தது. And you are too proud to go and apologize to your wife. Jesus said, okay, I'll die on the cross for him. மனைவியிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பதற்கு முடியாத அளவுக்கு நீ பெருமையுள்ளவனாய் இருக்கிறாய். சரி, இவனுடைய பாவத்துக்காக நான் மரிக்கட்டும் என்று அவர் மரித்தார். Have you seen that? இதை பார்த்தீர்களா? Have you seen he came to hang on the cross because you were too proud to go and apologize to your wife? உன்னுடைய மனைவியிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க கூடாத அளவுக்கு நீ பெருமையுள்ளவனாய் இருந்தபடினாலே அவர் சிலுவையிலே தொங்க வேண்டியதா இருந்தது என்பதை அறிந்து கொண்டாயா? Or you sister, you were too proud to go and apologize to your husband? அல்லது சகோதரிகளே, உங்களுடைய புருஷனிடத்திலே நீங்கள் காரசாரமாய் பேசினபடினாலே மன்னிப்பு கேட்க கூடாத அளவுக்கு பெருமையா இருந்திருக்கிறீர்கள். Jesus says, Father, that sister is too proud to go and apologize to her husband. That's a terrible sin. She should go to hell, but let me go and die. I'll save her from hell. இயேசு பிதாவிற்கு சொல்கிறார், பிதாவே, இந்த சகோதரி தன்னுடைய புருஷனிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பதற்கு முடியாத அளவுக்கு பெருமையா இருக்கிறாய், பெருமையா உள்ளவளா இருக்கிறாள். அவள் நரகத்துக்கு தான் போக வேண்டும், ஆனால் அவள் போக கூடாது. அதற்கு பதிலாக நான் சிலுவையிலே மரிக்கிறேன். Let me die. Don't send her to hell. Let me die. அவளை தயவு செய்து நரகத்துக்கு அனுப்பிவிடாதீரும். அவளுக்கு பதிலாக நான் மரிக்கிறேன் என்று மரிக்கிறார். Have you seen sin like that? பாவத்தை இப்படி பார்த்திருக்கிறீர்களா? If you didn't do that, he wouldn't have to die. இதை நீ செய்யாவிட்டால் அவர் மரித்திருக்க தேவையில்லை. He would not have to die if nobody sinned. யாருமே பாவம் செய்யாவிட்டால் அவர் மரித்திருக்க தேவையில்லை. I tell you, there are very, very few believers in my life I have met who really take every single sin seriously. ஒவ்வொரு பாவத்தையும் மிகவும் சீரியஸா எடுக்கக்கூடிய வெகு சிலரையே நான் வாழ்க்கை முழுவதுமாய் பார்த்திருக்கிறேன். Most people, even in our churches, they take sin so lightly. நம்முடைய சபைகளிலே கூட அநேகர் பாவத்தை மிகவும் எளிதா எடுத்திருக்கிறார்கள். We talk so much about holiness and so many things. பரிசுத்தத்தை குறித்து மற்றவர்களை குறித்து அதிகமாய் பேசுகிறார்கள். So we're not talking about taking sin lightly. ஆனால் பாவத்தை எளிதா எடுத்துக்கொள்வதை பற்றி நான் பேசுவதில்லை. Sin is very serious. பாவம் என்பது மிகவும் சீரியஸான ஒன்று. I get light on myself every day. ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவத்தை குறித்து என்னை குறித்து நான் வெளிச்சம் பெறுகிறேன். I repent every day of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் நான் மனம் திரும்புகிறேன். I can't think of a single day in this year 2004 when I have not repented. இந்த 2004 வருஷத்திலே நான் மனம் திரும்பாத ஒரு நாளை கூட என்னால எண்ணி பார்க்க முடியாது. Not even one day. ஒரு நாள் கூட every day God is giving me light. ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். To me that is the mark of God's love for me. என்னை பொறுத்தவரை தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். Small little thing here. சிறு காரியம். Some small thing there. அங்கே ஒரு காரியம். I say, Lord, how much you love me. ஆண்டவரே, நீ எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறீர். He's giving me private tuition. அவர் எனக்கு பிரைவேட் கோச்சிங் டியூஷன் கொடுக்கிறார். No, not like that. Right like அப்படி இல்ல, இப்படி எழுதுப்பா. How good. என்ன நல்ல தேவன். How good God is. அவர் எவ்வளவு நல்ல தேவன். Small little mistake he'll immediately correct it. சின்ன தப்பு பண்ணால் இப்படி இல்லப்பா இப்படி பா என்று சொல்லி அவர் கரெக்ட் பண்ணுகிறார். He won't wait till next week to tell me. அடுத்த வாரம் சொல்லலாம் என்று சொல்லி காத்திருக்க மாட்டார். No. இல்லை. Does God speak to you like that? இது போல தேவன் உன்னோடு கூட பேசுகிறாரா? He is willing to speak to you if you are willing. நீ மட்டும் கேட்பதற்கு உள்ளவளாய் இருந்தால் அவர் பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். If you are too proud to listen to him, he won't speak to you. ஆனால் கேட்க கூடாத அளவுக்கு பெருமையுள்ளவனாய் இருந்தாயானால் அவர் உன்னிடத்திலே பேச மாட்டார். God is the enemy of proud people. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் விரோதியா இருக்கிறார். People are proud of their holiness. தங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து பெருமை எடுக்கிறார்கள். Proud of their Bible knowledge. வேத அறிவை குறித்து பெருமைப்படுகிறார்கள். Proud of being senior members in the church. சபையிலே நான் தான் சீனியர் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். What is seniority? சீனியாரிட்டி எல்லாம் என்றால் என்ன? You mean you came at the first hour unlike these people who came at the 11th hour? 11ஆம் மணி நேரத்திலே வந்தவர்களை போல அல்லாதபடி முதல் மணி நேரத்திலே நான் வந்த கூலியாளர் என்கிறாயா? Brothers and sisters, don't be proud of that. சகோதர சகோதரியே, இதை குறித்து நீ பெருமையா இருக்க வேண்டாம். Always think of yourself as the last person in the church. சபையிலே நான் தான் கடைசி ஆள் என்றதான உணர்வு உனக்கு இருக்கட்டும். Lord, I am nobody. ஆண்டவரே, நான் யாரும் இல்லை. It's not difficult to think that. இதை நாம் எண்ணுவது கஷ்டமான காரியம் அல்ல. When I realize that everything I am is by the grace of God. நான் இப்பொழுது இருக்கிற சகல காரியமும் தேவ கிருபையினால இருக்கிறேன் என்று நான் உணர்ந்தால். See, it says in 1 Corinthians 4. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். In verse 7. 7ஆம் வசனம். Who regards you as superior? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? 1 கொரிந்தியர் 4:7. Question. Who regards you as superior? இது ஒரு கேள்வி. உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? What is the answer? பதில் என்ன? Maybe you yourself. You regard yourself as superior to others. ஒருவேளை நீயே உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறாய். Maybe some foolish believers around you also think that you are superior to others.
நீ மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவன் என்று ஒரு சில புத்தீனமான விசுவாசிகளும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். But does God think you're superior to others? ஆனால் தேவன் நீ மற்றவர்களை காட்டிலும் விசேஷித்தவன் என்று எண்ணுகிறாரா? What do you think? என்ன Yes or சொல்லுங்க? no? ஆண்டவரே மற்றவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவன் என்று எண்ணுகிறாரா Does தேவன்? God think you're superior to other people in the church? சபையிலே மற்றவர்களை காட்டிலும் நீதான் விசேஷித்தவன் என்று தேவன் எண்ணுகிறாரா? Two people feel that God does not think they are superior. இரண்டு பேர் தேவன் விசேஷித்தவன் எண்ணுகிறதில்லை என்று சொல்கிறார்கள். Does God think you're superior? நீ விசேஷித்தவன் என்று மற்றவர்களை காட்டிலும் நீ விசேஷித்தவன் என்று தேவன் எண்ணுவாரா? No. இல்லை. At least some are awake. அல்லது கொஞ்சம் பேர் முழிச்சிட்டு இருக்கீங்க. God considers us just the same. தேவன் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று தான் நினைக்கிறார். ஒரே வரி தான் நினைக்கிறார். Then he says, அதுக்கு பிறகு சொல்கிறார், wonderful verse. அருமையான வசனம். What do you have that you did not receive? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? Just stop for a moment and think of that verse seriously. கொஞ்ச நேரம் எடுத்து இந்த வசனத்தை கொஞ்சம் சீரியஸா யோசித்து பாருங்க. Some of you are quite good looking. உங்களில் ஒரு சிலர் பார்ப்பதற்கு நல்ல சாயலா இருக்கிறீர்கள். Did you make your face or did God make your face? உங்க முகத்தை நீங்களே இப்படி செஞ்சுக்கிட்டீங்களா அல்லது ஆண்டவர் உங்களை முகத்தை உண்டாக்குனாரா? Are you proud of it? அதை குறித்து நீங்கள் பெருமையா இருக்கிறீங்களா? Some people are proud that I am little fairer than somebody else. மற்றவர்களை காட்டும் எனக்கு கொஞ்சம் கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க, பெருமையா இருக்காங்க. Who painted your color? உங்களுடைய முகத்துக்கு கலர் பூசினது யார்? He never made a mistake. அவர் ஒருபோதும் தவறு செய்யவில்லை. I don't believe God made any mistake in anything. எந்த ஒரு காரியத்திலும் தேவன் தவறு செய்திருக்கிறார் என்று நான் நினைவதே கிடையாது. I started losing my hair when I was 22. எனக்கு 22 வயசு ஆகும்போது தலையில இருந்து முடி விழ ஆரம்பிச்சிருச்சு. I was not even married. அப்ப எனக்கு கல்யாணமே ஆகல. I didn't get upset. எனக்கு நான் மனசு வருத்தப்படல. I said, a woman who marries me for my hair, I don't want to marry that woman in any case. என் தலை முடிக்காக ஒருவர் என்னை கல்யாணம் பண்றேன்னு வந்தா அவள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். But God is the one. I don't have a complaint against God about anything the way he made me. அவர் என்னை உண்டாக்கின விதத்திலே எந்த விதத்திலும் தேவன் மேல எனக்கு ஒரு குறையே கிடையாது. What have you got which you did not receive? நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? Some of us have got more intelligence than other people. நம்மள ஒரு சிலருக்கு மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் அறிவு இருக்கிறது. That is God's gift. அது தேவனுடைய ஈவு. God has given me some intelligence. தேவன் எனக்கு சொல்ல புத்தியை கொடுத்திருக்கிறார். What for? எதற்காக? It's not for me to use for myself. எனக்காகவே பயன்படுத்த முடியாது அல்ல. It's not for me to become some big man in the world. உலகத்திலே பெரிய ஆளாகணும்ன்றதுக்காக நான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கவில்லை. He gave me that gift so that I can use it for him. அதை அவருக்காகவே பயன்படுத்த முடியாது. அவர் அந்த வரத்தை எனக்கு கொடுத்தார். I'm 65 years old and I'm pretty good health. எனக்கு 65 வயதாகிறது. நான் நல்ல ஆரோக்கியமுடையவனா இருக்கிறேன். Who gave it to me? எனக்கு அது யார் கொடுத்தது? I know people who are 40 years old who are sick. 40 வயசு ஆகும்போதே வியாதிப்படுறவங்களை நான் அறிந்திருக்கிறேன். I am not better than them. அவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் அல்ல. It is God who has given me something. எனக்கு தேவன் தான் ஒன்றை கொடுத்திருக்கிறார். What for? எதற்காக? To use for him. அவருக்காகவே அதை பயன்படுத்த. God has given me some money. கொஞ்சம் பணத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். What for? எதற்காக? So that I can use it for him. அதை அவருக்காகவே பயன்படுத்த. God has given me some understanding of the Bible. வேதத்தை குறித்த ஒரு விளக்கத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். Just for me to be holy? நானே பரிசுத்தமடைய வேண்டும் என்ற இந்த வேத விளக்கங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். Other people. மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக. God has given me a gift. எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். Maybe a gift to speak. பேசும்படியான ஒரு வரம். What is that for? அது எதற்காக? To make money? பணம் சம்பாதிப்பதற்காக? இல்லை. To get honor? கணத்தை பெறுவதற்காக? இல்லை. To lead other people to God? மற்றவர்களை தேவனுடைய நடத்துவதற்காக? I want to ask you now. இப்பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். What is it the thing you have which God has given you? தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். Everything you have God has given you. உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொன்றுமே தேவன் கொடுத்ததுதான். Can you tell me one thing in your life which you produced yourself? நீங்களாகவே உண்டாக்கின ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்க பாப்போம். Well, you say I earned my money in my work hard and வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாம். Yeah, but you could have been paralyzed 6 years ago and you wouldn't have earned anything. 6 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு முடக்குவாதம் வந்திருந்தால் நீ படுத்து கொண்டு தான் இருப்பாய். இப்பொழுது சம்பாதிக்க மாட்டாய். You think you earned by your cleverness? உன்னுடைய புத்திசாலித்தனத்தால தான் நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு சம்பளத்தை அப்படி நினைக்கிறியா? Think of so many people who are sacked from their job for some false charge. You could have some false charge could have been put against you in your office. You would have been sacked long ago. எவ்வளவு பேர் நினைச்சு பாருங்க, பொய் குற்றம் சாட்டி வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. உங்க மேல யாராச்சும் பொய் குற்றம் சாட்டி இருந்தா எவ்வளவு எப்பயோ உங்களை வேலையை விட்டு விரட்டி இருப்பாங்க. Be thankful to God for every little thing. ஒவ்வொரு சிறு காரியத்துக்காகவும் நீங்கள் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக